கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வார்த்தையை கொண்டு நேற்று இரவு நாம் தேவ சமூகத்திலே தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். நேற்று இரவு நாம் தியானித்தோம், யெருபாபேல் கொண்டு நம்மளை ரட்சித்தார் என்று நாம் தியானிக்க கிருபை செய்தார். இதனுடைய மெயின் தலைப்பு என்னவென்றால், நீங்களாக்கி ரட்சித்தார் என்கிறது தான் இந்த செய்தியினுடைய தலைப்பாய் காணப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் யெருபாகாலின் ரட்சிப்பு என்று நேற்று இரவு நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 2வது கர்த்தர் நம்மளை எப்படி ரட்சித்தாராம் அந்த வசனம் சொல்லுகிறது. 2வதாக எப்படி ரட்சிக்கிறார்? முதலாவது யெருபாகாலை கொண்டு ரட்சிக்கிறார். 2வதாக பேதானை அனுப்பி கர்த்தர் ரட்சிக்கிறார். பேதானை அனுப்பி கர்த்தர் நம் பயமில்லாமல் குடியிருக்கவும், நம்முடைய சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நீங்களாக்கி ரட்சித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், ரட்சிக்கிறார் அல்ல, ரட்சித்தார். ஏற்கனவே அவர் ரட்சித்து விட்டார். அநேக நேரங்களில் நாம் அதை உணராமல் காணப்படுகிறோம். அதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தை இந்த நாட்களில் கொடுக்கிறார். அதை நாம் உணர்வடைந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அதிலே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அப்ப 2வதாக தேவன் எப்படிப்பட்ட ரட்சிப்பை அல்லது யாரை அனுப்பி ரட்சிக்கிறாராம்? பேதானை அனுப்பி ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப பேதான் என்றால் யார்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த பேதான் என்கிற பெயர் வேதத்திலே 2 முறைதான் வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆவிக்குரிய காரியத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக சில காரியங்களை, குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்ப்போமாக. இந்த பேதான் என்கிற மனுஷனுடைய பெயர் வேதத்தில் 2 இடத்துல வந்திருக்கு. 2 இடத்துல மட்டும்தான் வந்திருக்கிறது. ஒன்னு நாம் வாசித்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனமும், 2வது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் ஒரு பேதான் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த 2க்கும் சம்பந்தம் கிடையாது. 1 சாமுவேல் 12:11 சொன்னதும் நியாயாதிபதிகள் 1 நாளாகமும் 7:17 சொல்லப்பட்ட பேதான், அதாவது மனாசே கோத்திரத்தானாகிய ஊலாமின் மகனாகிய பேதான், அவனுக்கும் இந்த 1 சாமுவேல் 12:11 சொல்லப்பட்டுள்ள கர்த்தரால் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் 2 பேருமே ஒரே மனிதர்கள் கிடையாது. 2வதாக இந்த பேதானை குறித்து நம்ம வேதத்திலே மற்ற அபிப்பிராயங்களை நாம் பார்த்தோம் என்றால், அல்லது இந்த பேதானை குறித்து மற்ற ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த ஸ்காலர்ஸ் இவர்களை குறித்து 2 விதமான அடையாளத்தை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த பேதானை குறித்து வேதத்திலே மற்ற எந்த இடங்களிலும் இந்த பெயர் போடப்பட்டு அவன் என்ன நியாயம் விசாரித்தான், எப்படி நியாயாதிபதியாய் காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த பேதானை குறித்ததான 2 அபிப்பிராயங்களை நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது இந்த பேதானை யார் என்று சொல்லுகிறார் என்றால், அவனை சிம்சோன் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவனுடைய பேர் பேதான். பேதான் என்று தனியாய் நாம் பிரித்து பார்த்தோம் என்றால், சன் ஆஃப் தான் என்ற அர்த்தம், அதாவது தானின் குமாரன் என்ற அர்த்தம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால், தானின் வம்சத்திலே பிறந்தவன் தான் சிம்சோனாய் காணப்படுகிறான். அதனால அநேகர் இவனை சிம்சோன் என்று நினைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 2வதாக இந்த பேதானை குறித்ததான 2வது அபிப்பிராயம் என்னவென்றால், LXS என்று சொல்லப்படுகிற, அதாவது 70 பேர்களினால் மொழிபெயர்க்கப்படுகிற பட்ட புஸ்தகம் வேதாகமம் என்று சொல்லப்படுகிற ஆதி கால எபிரேய மொழியிலிருந்து நேரடியாய் மொழிபெயர்க்க கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட, அதாவது LXX என்கிற பைபிள் என்பது ஆதிகால எபிரேய மொழியிலிருந்து
முதல் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட, அதாவது எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட அந்த வேதாகமம் தான் இந்த எல்எக்ஸ்எஸ் சொல்லுவார்கள். அந்த வேதாகமத்தில் எல்எக்ஸ்எஸ் என்ற வேதாகமத்திலும் சிரியாக் என்கிற மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம். சிரியாக் என்றால் என்ன அர்த்தம் என்றால், சிரியாக் என்பது இயேசுவின் காலத்தில் பேச்சு மொழியாய் பேசப்பட்ட அரேபிய மொழிகள். அது எழுத்து வடிவம் அல்ல, பேச்சு மொழியாய் பேசப்பட்ட டயலாக் அரேபிய மொழிகள், அதாவது பேச்சு மொழியாய் பேசப்பட்ட அரேபிய மொழி. இந்த 2 மொழியிலையும் எழுதப்பட்ட வேதாகமத்திலே, மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்திலே இந்த பேதான் என்கிற இடத்துல என்ன வருகிறது என்றால் பாராக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதான் என்கிற பேர், அதாவது 1 சாமுவேல் 12:11 நீங்க எல்எக்ஸ்எஸ் என்கிற பைபிள்லையும் சிரியாக் என்கிற இயேசுவின் காலத்தில் வாய்மொழியாய் பேசப்பட்ட அரபிக் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேதான் என்று சொல்வதற்கு பதிலாக அங்கு பாராக் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது மூல பாஷையிலிருந்து நேரடியாய் மொழிபெயர்க்கப்பட்டது நிமித்தமாகவும் இது ஆதி காலத்தின் மொழிபெயர்ப்பாய் காணப்படுகிறபடியினாலும் இதை அநேகர் அங்கீகரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இதை நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப இந்த பேதான் என்பவர் யாரை காட்டுகிறது? அது பாராக்கை காட்டுகிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பேதானை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 12:11 சொல்லுது, யெருபகால் பேதான் எப்தா என்று சொல்லி இருக்கிறது. இந்த யெருபகாலும் எப்தாவும் வாழ்ந்த காலத்தில் அல்லது அவர்களுக்கு முன்பாகவோ பின்பாகவோ வாழ்ந்தவன் தான் இந்த பேதான் என்று சொல்லியிருக்கு. அப்ப இதை நம்ம வேதாகமத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் யெருபகால் வாழ்ந்ததை நாம் எந்த புத்தகத்திலே பார்க்கலாம் என்றால் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நேற்றைய தினத்திலே அதை நாம் பார்த்தோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே இந்த யெருபகாலை குறித்து நாம் பார்க்க முடியும். அதே நேரத்திலே எப்தாவை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தோம் என்றால் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பாராக்கை குறித்து நாம் வாசிக்க வேண்டும் என்றால் அந்த பாராக்கை குறித்து நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த பெயர் பாராக்கோடு ஒப்பிட்டு போகிறபடியினாலும் நேரடி மொழிபெயர்ப்பின்படி இது பாராக் என்று சொல்லுகிறபடியினாலும் இது பாராக் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அது வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அநேக வேத பண்டிதர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப இங்க பேதானின் ரட்சிப்பு என்பது எதை காட்டுகிறது? பாராக்கின் மூலமாய் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை காட்டுகிறது. பாராக்கின் மூலமாய் தேவன் ரட்சித்தார் அல்லவா, அந்த ரட்சிப்பை தான் இந்த வேதம் நம்மளுக்கு அதை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப பாராக் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது பாராக் என்றால் அவருடைய பெயரினுடைய அர்த்தம் என்னவென்றால் மினுமினுப்பு அல்லது பளபளப்பான பட்டயம். மினுமினுப்பு அல்லது பளபளப்பான பட்டயம், இதுதான் பாராக்கினுடைய பெயர் அர்த்தமாய் காணப்படுகிறது. இந்த பாராக்கை குறித்து நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால் யார் இந்த பாராக் என்று நாம் பார்த்தோம் என்றால் இவன் நப்தலி கோத்திரத்தானாய் காணப்படுகிறான். நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த நப்தலி கோத்திரத்திலே காணப்படுகிறவன் தான் இந்த பாராக். நியாயாதிபதிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது பாராக் நப்தலி கோத்திரத்தான். 2வது இந்த பாராக் எங்கு வசித்தான் என்றால் கேதேசிலே வசிக்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த வசனம் நியாயாதிபதிகள் புத்தகம் 4:6 இப்படியாக சொல்லுகிறது, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து. அப்ப முதலாவது பாராக் யார் என்றால் அவன் நப்தலி கோத்திரத்தான், நப்தலி வம்சத்தானை சேர்ந்தவன். 2வது அவன் எங்கு காணப்படுகிறான் என்றால் அவன் வசித்த ஸ்தலம் எங்கு என்றால் கேதேசில் வாசம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். 3வது இவன் தகப்பன் பெயர் என்னவென்றால் அவன் அபினோகாமின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பாராக்கினுடைய தகப்பனுடைய பெயர் அபினோகாமின் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பாராக்கை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் இவன் நியாயாதிபதி என்று வசனம் சொல்லவில்லை. ஆனால் நியாயாதிபதியாய் காணப்பட்ட தெபோராளுக்கோடு யுத்தம் பண்ணினவனாய் காணப்படுகிறான்.
தெபோரால் முன்னடத்தின யுத்தத்திலே முக்கியஸ்தராய் காணப்பட்டவன் தான் இந்த பாராக். ஆனாலும் இவனுக்கு ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை? அந்த யுத்தத்திலே இவனுக்கு அந்த புகழ் வராததற்கான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே அதை தீர்க்க தரிசனமாய் தெபோரால் சொல்லிவிட்டால், ஸ்திரீயின் மூலமாய் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்கிறது தான் பேர் சொல்லப்படும் என்று சொல்லி அங்கு பாராக்கு தெபோராளுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டார். அவனுக்கு தெபோரால் தான் அழைக்கிறாள். தெபோரால் ஒரு நியாயாதிபதி, தெபோரால் ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் அவன் தெபோரால் அழைக்கிறாளே, என் வல்லமை தான் அங்க செயல்படணும், நான் பலவான் என்று சொல்லி இருக்கிறாளே, என் மூலமாய் அங்க ரட்சிப்போறதுன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி பாராக் தன்னை உயர்த்தாமல், தன் பெருமை சாற்றாமல், அவன் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதியாகிய தெபோராளுக்கு கீழே அவன் போகிறவனாய், அதற்கு கீழ்ப்படிந்து அவன் அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கிறவனாய் காணப்படுகிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பாராக்கை கொண்டுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தவராய் காணப்படுகிறார். அப்ப அப்படிப்பட்ட ரட்சிப்பை தான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராக்கை கொண்டு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாரோ, அதே போல் தேவன் இந்த நாளிலே, இந்த இரவு நேரத்திலே, இந்த மாதத்திலே நம்மளை ரட்சித்தவராய் காணப்படுகிறார். அவர் இனிமேல் நம்மளை ரட்சிக்க போகிறது அல்ல, அவர் ஏற்கனவே நம்மளை இந்த பாராக்கை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது போல அவர் நம்மளை ரட்சித்தவராய் காணப்படுகிறார். அப்ப பாராக்கை குறித்து நாம் பாராக்கின் மூலமாய் தேவன் கொண்டு வந்த ரட்சிப்பை நாம் பார்த்தோம் என்றால், அதை தியானித்து நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து அந்த ரட்சிப்பை நாம் உணர்ந்து தேவனை துதிப்போமாக. இங்கு பாராக்கின் மூலமாய் வந்த ரட்சிப்பு எங்கு வருகிறது? வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றான். உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடவில்லையா என்றார். இங்க பாருங்க, இந்த வார்த்தை கூட அது எதிர்காலத்தை குறித்து சொல்லவில்லை, கர்த்தர் ஏற்கனவே சொன்னதை காட்டுகிறது, ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையை காட்டுகிறது. அப்ப பாராக்கினால் வருகிற ரட்சிப்பு என்பது என்ன? கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுக்கிறதை காட்டுகிறது. தேவன் நம்முடைய கையை பலப்படுத்தி அவர் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதை காட்டுகிறது. எதை ஒப்பு கொடுக்கிறாராம்? அதே 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவன் பாராக்கின் கையிலே யாரை ஒப்பு கொடுக்கிறார்? அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் யாபீனின் தேசாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்தில் வரவழைத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். யாரை தேவன் இன்றைக்கு நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறாராம்? சிசராவை தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். பாராக்கின் அனுப்பி ரட்சிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சத்துருவை நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். எந்த சத்துரு? அவன்தான் சிசரா என்கிற சத்துரு. இந்த சிசரா யாருடைய சேனாதிபதி என்று நாம் வாசித்தோம் என்றால், அவன் யாபீனின் சேனாதிபதி. யாபீன் என்றால் யார்? அவன் கானானிய ராஜாவாய் காணப்படுகிறான். பலவான்களாய் காணப்பட்ட யாபீனின் சேனாதிபதியாய் காணப்பட்டவன் தான் இந்த சிசரா. அப்படிப்பட்ட பலவானாய் காணப்பட்ட சிசராவை தேவன் இன்றைக்கு நம்முடைய கையில் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில யார் கானானியர்களை போல இருக்கிறாங்க? உங்களை காட்டிலும் பலனுள்ளவர்கள், அவர்கள் முன்னாடி நான் வெட்டுக்கிளியை போல இங்கு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களா? அவர்கள் பலத்துக்கு முன்பாக என்னால நிற்க முடியாது, நான் அவர்களுக்கு அடங்கிதான் போகணும், அவர்களை நான் மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் என்னை ரட்சிப்புக்குள் நடத்த முடியாது என்று சொல்லி அன்றைக்கு வேவு பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் சொன்னது போல இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அப்படிப்பட்ட பலவான்களை உங்கள் கையிலே அவர் ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பாராக்கை கொண்டு அந்த பலவான்களை தேவன் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவான்களை தேவன் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். யார் அந்த பலவான்? உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாய் பலவானை போல காணப்படுகிறார்களா?
வேலை ஸ்தலத்திலே உங்களை குறித்து ஏதோ தவறான காரியங்களை சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை தடை செய்து, வர வேண்டிய ப்ரமோஷனை தடை செய்து, வர வேண்டிய நன்மையை தடை செய்து பலவான்களை போல காணப்படுகிறார்களாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பலவானாகிய சத்ருவை தேவன் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அன்றைக்கு பாராக்கின் கையிலே ஒப்பு கொடுத்தது போல தேவன் இந்த இரவு நேரத்திலே இந்த சிப்போராவை தேவன் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறவராய், இந்த தேவன் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இங்கு வசனம் சொல்லுகிறது, சிசராவை தேவன் பாராக்கின் கையிலே ஒப்பு கொடுத்தார். சிசரா என்றால் என்ன அர்த்தமாம்? வேதத்தில் அதனுடைய எபிரேய மொழியின் அந்த பேரனுடைய அர்த்தத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அவனுக்கு 2-3 அர்த்தம் இருக்கிறது. அதுல முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், அவன் தேவனின் ஊழியக்காரன். தேவனின் ஊழியக்காரன். சிசரா என்றால் தேவனுடைய ஊழியக்காரன். நம்மளுக்கு இதை கேட்ட உடனே யோசனை வரும், எப்படி தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தரே அவர் கையில ஒப்பு கொடுத்து அவரை நிர்மூலமாக்குவான் என்று நம்மளுக்கு வரும். ஆனால் யாருடைய ஊழியக்காரன் என்பதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். சிசரா என்றால் தேவனின் ஊழியக்காரன். ஆனா எந்த தேவனுடைய ஊழியக்காரன் என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த சிசரா என்கிற பெயரிலே லாஸ்டா இருக்கிற ரா என்கிற அந்த எழுத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், அது எகிப்தின் கடவுளாகிய சூரிய கடவுளை காண்பிக்கிறது. எகிப்தியர் வணங்குகிற சூரிய தெய்வத்தை காட்டுகிறது. அந்த சூரிய கடவுளுடைய பெயர் தான் ரா. அப்ப தேவனின் ஊழியக்காரன் என்பது யார்? அந்நிய தெய்வமாகிய சூரியனை வணங்குகிற எகிப்தியரின் தெய்வமாகிய அந்த ராவின் ஊழியக்காரனாய் காணப்படுகிறான் இந்த சிசரா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க கையிலே சிசராவை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவன் மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டு அந்த பலத்தோடு உங்களுக்கு புறப்பட்டு வந்திருக்கலாம். அடிமைத்தனத்தின் வீடாகி அடிமைப்படுத்துகிற அனுபவத்தோடு உங்க வாழ்க்கையில ஊழியக்காரனை போல காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அடிமைத்தனத்தின் வல்லமையை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போட்டு அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவன் எகிப்தின் கடவுளாகிய சூரிய கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது. சிசரா என்று சொல்லுகிறது. அது எகிப்து என்றால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அது அடிமைத்தனத்தின் வீடு. அது அடிமைப்படுத்துகிற வல்லமையை காட்டுகிறது. அப்ப இந்த சிசரா இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு வருஷம் அடிமையா வச்சிருந்தான் என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய நினைவுக்கு என்ன ஒரு 1 வருஷம் 2 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம். ஆனா எத்தனை வருஷம் இந்த சிசரா அடிமைத்தனத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருந்தானா? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 3வது வசனம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். 1 வருடம் 2 வருடம் அந்த அடிமைத்தனத்தின் வல்லமை அவர்களை அடிமையாக்கவில்லை. 20 வருஷம் அவர்களை அடிமையாக்கி இருக்கிறது. 20 வருஷம் என்பது பலத்தை, வாலிபத்தின் பலத்தை காட்டுகிறது. ஏனென்றால் ஒரு வாலிபன் ஆகி அவன் பலவானாய் மாறி அவன் யுத்தத்திற்கு புறப்படும் பொழுது அந்த வயசுல இருந்து 20 வயசு ஆயிருச்சுன்னா அது அவன் வாலிபத்தின் நாட்களை கடந்தவனாய் மாறுகிறான். அவனுடைய பலன் அந்த நாட்கள் முதற்கொண்டு மாறுகிறதாய் காணப்படுது. அப்ப யோசித்து பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் அவனை அடிமையில வைக்கவில்லை. இது சிசரா எத்தனை வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையில வைத்திருந்தானா? 20 வருடம் அடிமைத்தனத்திலே காணப்பட்டு இருக்கிறான். ஆண்டாண்டு காலமாய் ஜனங்கள் சிசராவுக்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள். எப்படி அடிமைப்படுத்திருக்கிறான் பாருங்க. வசனம் சொல்லுது, அந்த 3வது வசனம், 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைத்தனத்தில் வைத்திருந்திருக்கிறான்? கொடுமையாய் ஒடுக்கி.
இந்த கொடுமையாய் ஒடுக்கி என்கிறது வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் அங்கு எப்படி அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அவர்களுடைய சூழ்நிலையை நம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த கொடுமையை குறித்து வசனம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகல வேலைகளினாலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கொடுமையாய் ஒடுக்கப்படுதல், கொடுமையாய் நடத்தப்படுதல் என்ன அர்த்தம்? ஜீவனை கசப்பாக்குகிற அனுபவம், ஜீவனை கசப்பாக்குகிற அனுபவம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் தங்களுடைய ஜீவன் கசப்பான அனுபவத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. நான் செத்தா போதும், நான் ஏன் வாழுகிறேன், எதற்காக நான் வாழணும், இப்படிப்பட்ட கொடுமையை நான் அனுபவித்து இப்படிப்பட்ட ஒடுக்குதல் நான் வாழணுமா, அதற்கு நான் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணுமா, என் குடும்பம் எதிர்கொள்ளாய் போகணுமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கசப்பான அனுபவத்தில் போய்கொண்டிருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு கசப்பாய் மாறிவிட்டது. அவர்கள் ஜீவியம் அவர்களுக்கு கசப்பாய் மாறிவிட்டது. அது எதை காட்டுகிறது? அவர்கள் மரணத்திற்கு காத்து கொண்டு இருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக தேவ ஜனமும் சரி, உலகத்தின் ஜனங்களும் சரி, இந்த ஜீவன் கசப்பான அனுபவத்தில் காணப்படுகிறார்கள். வெளியிலே சொல்லும் பொழுது நல்ல பாடல் பாடுவார்கள், வெளியிலே நல்லா ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள், வெளியிலே நல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவியம், உள்ளான ஜீவியம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கசப்பான அனுபவத்திலே போய்கொண்டிருக்கும். நான் ஏன் இந்த குடும்பத்திலே காணப்படுகிறேன், நான் ஏன் இந்த ஸ்தலத்திலே காணப்படுகிறேன், இந்த வேலையிலே நான் ஏன் காணப்படணும், இதுல இருந்து நான் தப்பிச்சா போதும் என்று கசப்பான அனுபவத்தில் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது, அவர்களை எப்படி கொடுமை ஒடுக்கினானாம். அந்த வசனம் சொல்லு, இரும்பு ரதங்களை கொண்டு அவர்களை ஒடுக்கினான். இரும்பு ரதம் என்பது எதை காட்டுகிறது? பலத்தை காட்டுகிறது, முறித்து போட முடியாததை காட்டுகிறது. ஏனென்றால் எரேமியா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் கழுத்தில் இருந்த மர நுகத்தை உடைத்து போட்டான். கர்த்தர் சொன்னார், எரேமியாவிடத்தில் சொல்லுகிறார், நீ மர நுகத்துக்கு பதிலாக இரும்பு நுகத்தை அவர்கள் கழுத்திலே வை என்று சொன்னார். அதை நான் முறித்து போடுவது இல்லை என்று சொன்னார். அப்ப இரும்பு ரதம் என்பது எதை காட்டுகிறது? முறித்து போட முடியாத அனுபவம், தப்பித்து போக முடியாத அனுபவம், அதிலிருந்து தப்பிக்க முடியாத அனுபவம். இன்றைக்கு அநேகருக்கு இந்த ஒடுக்குதல் எதுல வருது தெரியுமா? பொருளாதாரத்துல, கடன் பிரச்சனையில, ஏதோ ஒரு விஷயத்துக்காய் கடன் வாங்கிட்டு இன்னைக்கு இந்த கடனை அடைக்க மற்றொரு இடத்துல லோன் வாங்குறது, இந்த லோன் அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது, இந்த கடனை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொண்டு கடன் மேல் கடன் வாங்கி 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 இன்னைக்கு இரும்பு ரதங்களினால் ஒடுக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் போது இன்னைக்கு என் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறனோ, இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி போகுமோ, யார் வந்து என்னை கேவலப்படுத்துவாங்க, யார் வந்து என்னை துக்கப்படுத்துவாங்க, இன்னைக்கு நான் எந்த போராட்டத்துல போகணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் சரி, தூக்கத்திற்கு போகும்போதும் சரி, ஒரு கசப்பான அனுபவத்திலே போகிறது. இதனால் என்ன நடக்குது? குடும்பத்திலே கசப்பு, கணவன் மனைவிக்கு இடையே எப்போ பார்த்தாலும் யுத்தம், போராட்டம், கசப்பு, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே கசப்பு, பிள்ளைகளுக்கும் இடையே கசப்பு. இதனால் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் இல்லாமல் கசப்பின் ஜீவியத்திலே கடந்து போய் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க கசப்பான ஜீவியத்திலே போய்கொண்டிருந்தாலும் சரி, அது உங்களை 20 வருஷம் நீங்க கசப்புல போய்கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் அந்த கசப்பான அனுபவத்தை கொடுக்கிற சத்துருவை உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அந்த பலவானை தேவன் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அவர் உங்களை அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார்.
நாம் ஏற்கனவே பார்த்தோம், நேற்றிரவு எருகாபால் என்பது லட்சையின் பலிபீடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பேதானின் ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், பாராக்கின் ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், உங்கள் கசப்பின் ஜீவியத்திலிருந்து உங்களுக்கு தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். என் வாழ்க்கை மறித்தால் போதும், நான் செத்தா போதும், அல்லது இது என்னை விட்டு எப்பொழுது நீங்காதா, என் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதா என்று சொல்லி வாழ்க்கையை குறித்து முறுமுறுத்து போராடி கசப்பின் அனுபவத்தில் போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த கசப்பை எடுத்து போட்டு அன்றைக்கு மாறாவை மதுரமாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கசப்பான ஜீவியத்தை மதுரமான ஜீவியமாய் மாற்றுகிறார். அன்றைக்கு ஒரு மரத்துண்டு அந்த மாறாவின் தண்ணீரிலே போடப்பட்டது, அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. இன்றைக்கோ கிறிஸ்துவாகிய ரட்சிப்பு, தேவன் உங்களுக்கு பாராக்கின் ரட்சிப்பை கொடுக்கிறார். அதனால் உங்களுடைய கசப்பான ஜீவியம், மாறாவின் ஜீவியம் இன்றைக்கு மதுரமாய் மாறுகிறது. அது எவ்வளவு ஆண்டுகளாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க நம்பிக்கையற்று போயிருந்தாலும் சரி, இனிமே என்னால இந்த கசப்பின் ஜீவியத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொன்னாலும் சரி, மற்றவர்கள் உங்களிடத்துல வந்து இவ்வளவு வருஷம் ஆயிருச்சுப்பா, இனிமே உனக்கு கிடைக்க போறது இல்ல, உனக்கு ஒரு நன்மை வரப்போறது கிடையாது, விடுதலை வரப்போகிறது கிடையாது, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நகோமியை போல கசப்பான அனுபவத்துலதான் இருக்க போகிறாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நகோமிக்கு ஒரு குமாரனை கொடுத்தது போல, ஒரு பேரனை கொடுத்து அவள் ஜீவியத்தை திரும்பி தூக்கி நிறுத்தினது போல, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இல்லாமையை மாற்றி, உங்கள் கசப்பின் ஜீவியத்தை மாற்றி, அவர் உங்களுக்கு வெற்றியையும் ரட்சிப்பையும் கொடுத்தவராய் காணப்படுகிறார். இதுதான் பாராக் என்கிற பேதானுடைய ரட்சிப்பு. பாராக்கினுடைய பேதானுடைய ரட்சிப்பு என்பது கசப்பான ஜீவியத்தை மாற்றி போடுது. நம்ம ஒரு கசப்பான உணவை கொஞ்ச நேரம் கூட சாப்பிட முடியாது. பாவக்காய், வேப்பல்ல, இந்த உணவெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு நிமிஷத்துல அதை சாப்பிட்டுட்டு அது பக்கத்துல ஏதாவது தண்ணி குடிக்கணும், அல்லது பால் குடிக்கணும், அல்லது அதை சுகர் போட்டு ஏதாவது எப்படியாவது அந்த கசப்பை மாத்தணும்னு யோசிப்போம். அப்புறம் அது ஒரு சாதாரண ஒரு உணவு, ஒரு நிமிஷம் சாப்பிடுற உணவுக்கே அப்படி என்றால் 20 வருடம் அல்லது ஆண்டாண்டு காலமாய் நாட்களாய் கசப்பில இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா எதுலையுமே அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. சாப்பிடுறதுல விருப்பம் இருக்காது, படுத்து தூங்குறதுல விருப்பம் இருக்காது, வெள்ள வாழ்க்கையை வாழ்றதுல விருப்பம் இருக்காது. ஆனா அவங்களை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அவர்களுக்கு பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சுத்தி எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒடுக்கப்படுகிற அனுபவம், ஆனாலும் கொடுமையின் அனுபவம். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை சுற்றி எல்லாம் இருந்துச்சு. பாராக்க அவங்களை ஒடுக்கினா, ஆனா அவர்களை சுற்றிலும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் ஜீவியம் கசப்பான வாழ்க்கையிலே போய் கொண்டிருந்தது. அவர்கள் மத்தியிலே தெபோராள் என்கிற நியாயாதிபதி இருந்தார். அவர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசி என்கிற தெபோரா இருந்தால், வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவரிடத்துல போய் தெபோராளின் அந்த தோட்டத்திலே போய் நியாயம் விசாரித்து, அதாவது வார்த்தை, தேவ வார்த்தைக்கு காத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அது எதை காட்டுகிறது? தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் ஜீவியம் ஒடுக்கப்படுகிற வாழ்க்கை. இதுதான் கசப்பான ஜீவியம். என்னதான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும், என்னதான் கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்தாலும், என்னதான் கர்த்தர் ஜீவனை புதுப்பிக்கிற வார்த்தையை கொடுத்தாலும், நன்மையின் வார்த்தையை கொடுத்தாலும், அதில் சந்தோஷப்பட முடியாத அனுபவம், அதை நாம் சந்தோஷப்பட்டு கம்பீரமாக ஆர்ப்பரிக்க முடியாத அனுபவம். நம்மளை சுற்றி என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும், என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, இனிமே எனக்கு ஒரு விடிவு காலம் கிடையாது, நான் இதை அனுபவிச்சு என்ன செய்ய போறேன், இதை சாப்பிட்டு என்ன செய்ய போறேன், இப்படி வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி வாழ்க்கையை குறித்ததான ஒரு வெறுப்பு, அதுதான் கசப்பான ஜீவியம். இன்றைக்கு கர்த்தர் அந்த கசப்பான ஜீவியத்தை கொடுத்த பலவான்களை உங்கள் கையிலே அவர் கொடுக்கிறார். அவர் உங்கள் கையிலே கொடுத்து நாம் அவர்களிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள போகிறோம். அப்ப வசனம் சொல்லுது, சிப்போரா 20 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்கினான். அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது அதே கொடுமையின் அடிமைத்தனத்திற்குள்ளாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள்.
அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கொடுமையின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறாராம். இப்ப தேவன் விடுவிக்கிறார் என்றால் அங்கு ஒரு யுத்தம் நடக்குது. அங்கு ஒரு தேவனுடைய மனுஷனாகிய பாராக்குக்கும் சிப்போராவுக்கும் அங்கு ஒரு யுத்தம் நடக்குது. இப்ப இந்த சிப்போரா எப்படி யுத்தத்திற்கு வந்தான் என்று தெரியுமா? வசனம் இப்படியா சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, சிப்போரா அல்ல சிசேரா. சிசேரா எப்படி யுத்தத்துக்கு வந்தானா, 900 இரும்பு ரதங்களோடு அவன் வந்தான். 900 இரும்பு ரதங்கள். நீங்க இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சிசராவை குறித்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவனை குறித்து சொல்லும் போதெல்லாம் அவனுடைய பலமாகி அந்த 900 ரதம் தான் அவனை குறித்து சொல்லிருக்கு. சிசரா என்றாலே 900 ரதம் தான் அவனுடைய அடையாளம். கோலியாத் என்றால் அவனுடைய உயரம் அடையாளம். கோலியாத் என்றால் அவனுடைய பலன் அடையாளம். ஆனால் சிசரா என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய அடையாளம் என்னவாம்? 900 இரும்பு ரதங்கள். அவன் யுத்தத்திற்கு போகும்போதெல்லாம், அவன் ஜனங்களை ஒடுக்க போகும்போதெல்லாம் இந்த 900 ரதங்களை கொண்டு போகிறவனாய் காணப்படுகிறான். 900 இரும்பு ரதங்கள். இரும்பு ரதங்கள் ஓடும்போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஜனங்கள் பயப்படுகிறவர்களாய், இருதயம் கலங்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப சிசராவினுடைய நம்பிக்கை, அவன் எப்படி யுத்தத்திற்கு வந்தானாம்? 900 இரும்பு ரதங்களோடு புறப்பட்டு வந்தான். இரண்டாவதாக இவன் எப்படி யுத்தத்திற்கு வருகிறான்? அந்த 13வது வசனம் சொல்லுது பாருங்க, தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்தான். தன்னுடைய எல்லா ரதங்களையும், இரண்டாவது தன்னுடைய இருக்கிற எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்தான். அவன் யுத்தத்திற்கு வரும் பொழுது சாதாரண மனுஷனாய் அவன் வருகிறது அல்ல, அவனோடு இருக்கிற எல்லாரையுமே அவன் வருவான். எப்படின்னா என்ன அர்த்தம்? வெறி கொண்டு வருகிறதை காட்டுது. அவன் எப்படினாலும் இவர்களை நான் நிர்மூலமாக்கணும், எப்படினாலும் இவர்கள் எனக்கு முன்பாக நிற்கக்கூடாது. அது வீட்டுல இருக்கிறவனாய் இருந்தாலும் சரி, யுத்தத்திலே பயிற்சி பெற்றவனாய் இருந்தாலும் சரி, எல்லாரையும் என்னோடு யுத்தத்திற்கு வா என்று அழைத்து கொண்டு வந்து அவர்களை யுத்தத்திலே பயன்படுத்துகிறவன் தான் இந்த சிசரா. நீங்க தேசத்துல மற்ற தேசங்கள் மத்தியில யுத்தம் வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்போம், அல்லது ஹிஸ்டரியில நம்ம படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்போம். அங்க இருக்கிற ஆர்மி பீப்புளுடைய ஸ்ட்ரென்த் குறையும் போது அந்த தேசத்துல ஒரு அறிவிப்பு வரும், எக்ஸ் ஆர்மி மேன்ஸ் எல்லாம் திரும்ப உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ் ஆர்மி மேன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு யுத்தம் பண்ண விருப்பம் இருக்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் யுத்தம் வளர்க்கும் போது அவர்கள் ஜெயிக்க முடியாத பட்சத்துல என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் அல்லது வீட்டுல இருக்கிற யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படத்தக்கதாய் நல்ல உடல் உடைய எல்லாரும் வரணும் என்று கட்டாயம் அங்கு கொடுக்கப்படும். இது எதை காட்டுகிறது? எப்படியாவது அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும், எப்படியாவது அந்த யுத்தத்திலே நான் ஜெயிக்க வேண்டும், என்னை தவிர ஒருவனும் அதில் ஜெயிக்க கூடாது என்பதை காட்டுகிறது. அதே போலதான் இந்த சிசரா வரும் பொழுது அவன் 900 ரதங்களை மட்டும் கொண்டு வருகிறது கிடையாது, அவனோடு எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு வருகிறான். 900 ரதத்துக்கு, ஒரு ரதத்துக்கு நீங்க 2 பேர் வைத்தா கூட அது 1800 போர் வீரர்களை காட்டுது. அப்ப 1800 போர் வீரர்களை மாத்திரம் அவன் கூட்டிக் கொண்டு வருகிறது அல்ல, அவனோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவன் அழைத்து கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். நீங்க இந்த 900 இரும்பு ரதம் போட்டிருக்கு. அப்ப இரும்பு ரதம் என்றால் அதுல குறைந்தது 3 பேர் இருப்பார்கள். அதுதான் வேதாகமத்தின் வரலாற்றின்படி நாம் படிக்கிறோம், அதை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஒரு ரதத்துக்கு நீங்க 3 பேர் போட்டீங்கன்னா சிசராவோடு வருகிறவர்கள் 2700 பேர் போருக்கு வர்றாங்க. இப்ப 2700 பேர் வந்தா இங்க 10,000 பேர் இருக்கிறார்கள். யார்? பாராக்கோடு 10,000 பேர் இருக்காங்க. இங்க 2700 போர் வீரர்கள் இரும்பு ரதங்கள்ல வர்றாங்க. ஆனால் அவர்களுக்கு பத்தாத நிமித்தமாய் அவனோடு இருக்கிற எல்லா ஜனங்களை அவன் அழைத்து கொண்டு வருகிறவனாய் காண்பித்து, இதை எதோடு ஒப்பிடலாம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே ஒரு யுத்தம் வரும், கடைசியாய் ஒரு யுத்தம் வரும். அப்பொழுது சத்துருவானவன் 4 திசைகளில் போய் எல்லாரையும் யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு வருவான் என்று வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்லுகிறது.
இது தேவனோடு சத்துரு செய்கிற கடைசி யுத்தம். எப்படினாலும் அந்த ராஜ்யத்தை நான் பிடிச்சிடணும் என்று சத்துரு வீரியம் கொண்டு வருகிறதை காட்டு. அதே போலதான் சிசரா எல்லா ஜனங்களையும் அழைத்து வரும் என்பது எதை காட்டுகிறது? எப்படியாலும் இந்த ஜனங்கள் எனக்கு கீழாகத்தான் இருக்கணும், நான் இவர்களை மேற்கொண்டே தீருவேன் என்று புறப்பட்டு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் இப்படி காணப்படுகிறார்? எப்படியாவது இவனை நான் உழ வைக்கணும், எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் என் காலு கீழாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி உங்களை ஒடுக்குகிறவர்களாய் காணப்படுகிறார்களா? அவர்களுடைய முழு பூரண பலத்தோடு உங்களை ஒடுக்குகிறவர்களாய் காணப்படுகிறார்களா? கர்த்தர் அப்படிப்பட்ட யுத்தத்திற்கு வருகிறவர்களை இன்றைக்கு உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க. மூன்றாவதாக, இந்த சிசரா எங்கு யுத்தத்துக்கு வருகிறானாம்? அந்த வசனம் 13 சொல்லுது பாருங்க. 900 இரும்பு ரதங்களை எல்லாம் கூட்டிட்டு வர்றான், எல்லா ஜனங்களை கூட்டிட்டு எங்கு வருகிறான்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஆரோஸ்டில் இருந்த கீசோன் பள்ளத்தாக்கில் வரவழைத்தான். இந்த சிசரா எங்கு யுத்தத்திற்கு வருகிறான் தெரியுமா? கீசோன் பள்ளத்தாக்கு. கீசோன் என்றால் என்ன அர்த்தம்? வேதத்தின்படி, அந்த எபிரேய மொழியின்படியும் இது கீசோன் என்றால் என்ன அர்த்தமாம்? அதனுடைய அர்த்தம் என்பது கன்னி அல்லது மாய வலை என்ற அர்த்தம். இவன் தன்னுடைய ரதத்தோடு வருகிறான், தன்னுடைய முழு பலத்தோடு வருகிறான். அதோடு கூட எங்கு வருகிறானாம்? மாய வலையை இழுத்து கொண்டு வருகிறான். கன்னியோடு அவன் புறப்பட்டு வருகிறான். இது எதோடு ஒப்பிடலாம் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, வேடனுடைய கன்னிக்கு. இவன் ஒரு வேடனை போல புறப்பட்டு வருகிறான். பறவையை பட்சிக்கிற, மிருகங்களை கொலை செய்ய நினைக்கிற, மிருகங்களை வேட்டையாடுகிறது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேட்டையாடும்படி சிசரா புறப்பட்டு வருகிறான். சிசரா புறப்பட்டு வருகிற யுத்தத்துக்கு வருகிறது சாதாரண காரியம் அல்ல. அது ஒரு வேடன் ஒரு மிருகத்தை வேட்டையாட பட்சிக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறது போல இவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேடனை போல வருகிறவனாய் காணப்படுகிறான். இந்த வேடனை போல் வருகிறவனை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்க கையிலே அவர் ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா மாய வலைகள், எல்லா வேடனுடைய கன்னிகளை தேவன் தெரிப்புண்டு போக செய்து இந்த வேடனை உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறவராய் மாறுகிறார். அதுதான் பாராக் என்கிற பேதானுடைய ரட்சிப்பு. வேதான் என்கிற பாராக்கின் ரட்சிப்பு என்பது வேடனின் கன்னிக்கு தேவன் நம்மளை தப்புவித்து எல்லா மாய வலையிலிருந்து விடுதலையாக்கி, கொடுமையின் அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கி, கசப்பான ஜீவியத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறார். அங்க அவன் எப்படி யுத்தத்துக்கு வருகிறான்? 3 விதமாய் வருகிறான் என்று பார்த்தோம். ஒண்ணு, தன் ரதங்களோடு வருகிறான், எல்லா ஜனங்களோடு வருகிறான், அதனோடு கூட கன்னியாய் அவன் புறப்பட்டு வருகிறான். இப்படி யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறவனை தான் தேவன் இன்றைக்கு நம்ம கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். அப்படி புறப்பட்டு வருகிற சிசராவின் இடத்திலிருந்து தான் தேவன் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படி நம்மளை தேவன் இந்த சிசராவின் இடத்திலிருந்து ரட்சிக்கிறாராம்? வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் 6 விதங்களிலே கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். 6 விதமான ரட்சிப்பை கொடுத்து இந்த கசப்பான ஜீவியத்திலிருந்தும் வேடனுடைய கண்ணிக்கும் அவனுடைய கைக்கும் நம்மளை தேவன் தப்பிக்க வைக்கிறார். அந்த 6 காரியத்தை பார்த்து தேவனிடத்திலிருந்து நாம் ஜெபித்த அந்த 6 விதமான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுமாக. முதலாவதாக, எப்படி தேவன் சிசராவின் இடத்தில் நம்மளை ரட்சிக்கிறாராம்? அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? நான் யாமீனின் தேசாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் இழுத்து. முதலாவது கர்த்தர் நம்மளுக்கு எப்படி ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால், அவர் நம்முடைய சத்துருவை அவர் இழுத்து கொண்டு வருகிறார். நாம் அவனிடத்துல போய் ஜெயிக்கிறது அல்ல, அந்த சத்ருவை தேவன் நம்முடைய கரத்திலே இன்றைக்கு இழுத்து கொண்டு வருகிறார்.
அவர் இழுத்து கொண்டு வருகிறபடியினால் அந்த சத்துருவை நாம் இன்றைக்கு மேற்கொள்ள போகிறோம். அவனை அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். சொன்னா இது எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் சொல்லுகிற காரியத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஓனாய் இருக்கு அல்லது ஒரு கரடி இருக்கு, அது உங்களை பீறி போட வருகிறது. உடனே அங்கு ஒரு மயக்க ஊசி போடப்பட்டு அவனுக்கு அந்த கரடிய கழுத்துல செயின் போட்டு அல்லது அந்த ஓனாய செயின்ல போட்டு உங்க பக்கத்துல இழுத்து வந்தா என்ன செய்வியும்? அந்த கரடியை நல்லா செயின் போட்டு இழுத்து வந்ததுனால அதன் பக்கத்துல நம்மளுக்கு பயம் இருக்காது. இரண்டாவது, அந்த கரடியை நாம் மேற்கொள்ளுகிறவர்களை போல் நாம் காணப்படுவோம். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு செய்கிறார். உங்களை ஒடுக்கி கொண்டிருந்த ஒரு அடிமைத்தனத்தில் வைத்திருந்த உங்க ஜீவனை கசப்பாக்கின அந்த பலவானின் கைகளை தேவன் இன்றைக்கு கட்டுகிறார். அவனுடைய கால்களை தேவன் சங்கிலிகளினால் கட்டுகிறார். அவனை ஒரு செத்த பாம்பை போல உங்கள் கரத்திலே கொடுக்கிறார். அவனை இழுத்து கொண்டு வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவன் நடந்து வருகிறது அல்ல, அவன் ராஜ்யபாரத்தோடு வருகிறது அல்ல, தன் பலத்தோடு வருகிறது அல்ல. அவன் பலத்தை எல்லாம் உருவி போட்டு கர்த்தர் இன்றைக்கு அவனை உங்கள் பக்கத்தில் இழுத்து கொண்டு வருகிறார். அவன் நினைக்கலாம், நான் என் பலத்தோடு போறேன், நான் அவங்கள போய் நான் முறியடிக்க போறேன், நான் அவங்கள பின்தொடர்ந்து போய் முறியடிக்க போகிறேன் என்று அவன் புறப்பட்டு வரலாம். கர்த்தர் இன்றைக்கு அவர்களை இழுத்து கொண்டு வருகிறபடினால் தேவன் அவர்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இதுவரைக்கும் நாம் அவங்க கையிலே இருந்தோம், இதுவரைக்கும் நாம் அவர்கள் கையினால் ஒடுக்கப்பட்டோம். ஆனால் இனிமேல் அவர்கள் நம்முடைய கைகளினால் ஒடுக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக எப்படி ரட்சிக்கிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, பாராக் தன்னோடு 10,000 பேரை கூட்டிக் கொண்டு அவன் தாபோருக்கு மலையிலே ஏறினான் என்று வசனம். தாபோர் மலையிலே ஏறினான் என்று சொல்லுது. 12வது வசனம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சொல்லு. இரண்டாவது, கர்த்தர் எப்படி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார்? தாபோர் மலையிலே ஏறச் செய்து ரட்சிப்பை கொடுக்கிறார். தாபோர் மலையிலே ஏறச் செய்து தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். தாபோர் மலை என்பது எதை காட்டுகிறது? தாபோர் மலையினுடைய அர்த்தம், அந்த தாபோர் என்பதற்குரிய பேருக்குரிய அர்த்தம் என்னவென்றால் அது சுத்திகரிப்பு என்பதற்கான அர்த்தம். சுத்திகரிப்பு என்ற அர்த்தம். அப்ப கர்த்தர் முதலாவது அவர்களை நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இரண்டாவது சுத்திகரிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அங்கு நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா அசுசிகளை தேவன் நீக்கி போடுகிறார். இந்த சுத்திகரிப்பு என்பது 2 விதமான சுத்திகரிப்பை காட்டுகிறது. ஒண்ணு, நம்மளை தேவன் சுத்திகரித்து அந்த மலையின் உச்சியில ஏற பண்ணுகிறதை காட்டுது. இரண்டாவது, அந்த சத்துருக்கள் அந்த இடத்தில் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கி அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறதை காட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் பேசுவேன் என்று சொன்ன பொழுது அவர்களை பரிசுத்தப்படுத்தி நான் வந்து பேசுவேன் என்று சொன்னார். அவர்கள் மலை அண்டியிலே ஏறி வந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். மோசே தேவனிடத்துல போகும்போதெல்லாம் மலையில ஏறும்பொழுது அவன் தன்னை சுத்திகரித்து போனான்னு நான் பார்க்கிறோம். அப்ப தேவ வசனம் சுத்திகரிப்பு என்பது, இந்த தாபோர் மலையிலே ஏறுகிறது என்பது என்ன? அவர் நம்மளை சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். சத்துருவை மாத்திரம் நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறது அல்ல, அவர் நம்மளை சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏன் தாபோருக்கு ஏறி போக சொல்றாரு தெரியுமா? ஏன் அவர் நமக்கு சுத்திகரிப்பை கொடுக்கிறார் தெரியுமா? சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்கு நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சந்நிதியிலே பிரதான ஆசாரியன் இருக்கிறான். அவன் பக்கத்துல சத்ருவானவன் இருக்கிறான். சத்ரு பலனற்றவன் தான். அவன் மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டவன் தான். அவனுக்கு எந்த பலனுமே இல்லை. ஆனால் இந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கிறபடியினால் அவனை குறித்து குற்றம் சாட்டும்படி சத்ருவானவன் அங்கு நின்று கொண்டிருந்தான்.
இப்ப இங்க பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்ததுனால அவனுக்காய் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது என்பதை அறிந்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை தூதர்களை அனுப்பி அவன் ஆடையை மாற்றுங்கள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தலைப்பாகையும் ஆடையை மாற்றி புதிய வஸ்திரத்தை கொடுத்து அவனை சுத்திகரித்தார். அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையிலே உங்க சத்துருக்களை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை இன்றைக்கு தேவன் சுத்திகரிக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அசுசிகளை தேவன் சுத்திகரிக்கிறார். இதுவரைக்கும் உங்க சத்துருக்கள் உங்களை குற்றி குற்றஞ்சாட்டி கொண்டு அதன் நிமித்தமாய் உங்கள் பாவத்தின் நிமித்தமாய் அல்லது உங்களுடைய அசுத்தத்தின் நிமித்தமாய் தேவன் உங்கள் மத்தியிலே கிரியை செய்ய முடியாதபடி காணப்பட்டது அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கு தேவன் உங்களை சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் தேவன் இரண்டாவதாய் உங்களை தாபோர் மலையிலே ஏறச் செய்து அவர் ரட்சிப்பின் அனுபவத்திலே நம்மளை நடத்துகிறார். அவர் சத்துருவை கட்டுகிற தேவன் மாத்திரமல்ல, சத்துருவை நிர்மூலமாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சத்துருவை நிர்மூலமாக்குகிறதையும் சத்துருவை கட்டுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க போகிறார் என்கிற சந்தோஷம் இருக்குது. ஆனா அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், நிலைத்திருக்கணும் என்றால் நாம் தாபோரில் ஏறுகிற சுத்திகரிப்பின் அனுபவத்திலே காணப்பட வேண்டும். அப்படி அந்த தாபோரில் ஏறினால் மாத்திரமே அடுத்து வருகிற ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக அடுத்து எப்படி ரட்சிக்கிறாராம் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 14வது வசனம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4:14 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. பாருங்க, தேவன் முதலாவது அவனை கையில இழுத்து கொண்டு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவன் இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான அவனை முதலாவது தாபோருக்கு கொண்டு அந்த தாபோர் மலைக்கு கொண்டு போய் அவனை சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்த உடனே ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை வருகிறது? அவர்களை உங்க கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க எழுந்து போய் அவர்களை நீங்கள் மேற்கொள்ளுகிற நாள் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவரைக்கும் அவன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தான், சத்துரு அங்கு கட்டப்பட்டு இருக்கிறான். ஆனாலும் பாராக்கினால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் என்றைக்கு தாபோருக்கு ஏறி சுத்திகரிப்பை பாராக்கு பெற்றானோ உடனே ஒரு வார்த்தை வருகிறது, எழுந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை தாபோரிலே சுத்திகரித்து உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் உங்களை தேவன் எழுந்து போ என்று சொல்லுகிறார். எழுந்து போகிறது என்பது எதை காட்டுகிறது? அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை மேற்கொள்ளுகிற நாள் இதுவே, உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற நாள் இதுவே, உங்கள் சிசராவை நீங்கள் உங்க கையிலே மேற்கொள்ளுகிற நாள் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசிக்கலாம், என் கையில சத்துரு என் கையில வந்துட்டான்னு எனக்கு தெரியும், என்னிடத்துல கர்த்தருடைய நாமம் இருக்கு என்று தெரியும். ஆனாலும் நான் எவ்வளவு ஜெபித்தாலும் எனக்கு விடுதலை வரலையே, நான் எவ்வளோ கதறி அழுது ஜெபித்தாலும் எனக்கு விடுதலை வரலையே, சத்துரு கட்டப்படுகிறான், ஆனால் சத்துருவை என்னால் மேற்கொள்ள முடியலே என்று யோசிக்கலாம். அதற்கு நாம் தாபோரில் ஏற வேண்டும். தாபோரில் ஏறின உடனே தான் அங்கு எழுந்து போ என்கிற மூன்றாவது ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் தாபோரில் ஏறுவோமாக, கர்த்தர் சமூகத்திலே நம்மளை சுத்திகரிப்போமாக. உடனே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும், எழுந்து போ என்கிற வார்த்தை. அது இன்றைக்கே கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறதை காட்டு. இந்த வசனம் சொல்லுகிறது, எழுந்து போ, கையிலே கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்த நாள் இதுவே என்று சொல்லுது. ஏன் அவர் கையிலே ஒப்பு கொடுத்த நாள் இதுவே என்று சொல்லுகிறார் தெரியுமா? அதே வசனம் அதற்குரிய அர்த்தத்தை கொடுக்குது பாருங்க. கையிலே கொடுத்த நாள் இதுவேன்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அந்த 14வது வசனம் 2வது இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுந்து போ என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உங்களுக்கு முன்பாய் அவர் புறப்பட்டு போய்விட்டார்.
அவர் உங்களுக்கு முன்பாய் பிரயாணப்படுகிறவராய் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்க பலவான்களை நிர்மூலமாக்க, உங்களை ஒடுக்கி கொண்டிருந்தவர்களை நிர்மூலமாக்க, உங்கள் சத்துருக்களை அதம் பண்ணி போட கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் அவர் புறப்பட்டு போகிறவராய் காணப்படுகிறார். அவர் புறப்பட்டு உங்களுக்கு முன்பாய் போனபடியினால் தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறார், நீ எழும்பி என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு முன்பாய் போய் உனக்காய் நான் யுத்தத்தை நடப்பித்து உங்களை உங்கள் பலவான்களின் கையிலிருந்து விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லு. இதுதான் எழும்பி போ, கர்த்தர் உங்கள் கையில ஒப்பு கொடுத்த நாள் இதுவே என்பதற்கான அர்த்தம். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே இந்த நேரத்திலே கர்த்தர் எழும்பி போ என்று சொல்லுகிறார் என்றால், இந்த இரவு நேரத்திலே தேவன் உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டு போய்விட்டார். நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், எனக்காக யார் போவார்களோ, நான் தனியே இருக்கிறேனே, நான் இன்னும் ஒடுக்கத்துல இருக்கிறேனே, என் வாழ்க்கை கசப்பின் ஜீவியத்தில் இருக்கிறதே, என்னை யார் விடுவிப்பாரோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காய் அவர் புறப்பட்டு விட்டார். அவர் தம்முடைய அக்கினிமயமான ரதங்களிலே ஏறி அவர் புறப்பட்டு விட்டார். அவர் உங்களுக்காய் பட்டயத்தை உருவி புறப்பட்டு போய் உங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாய் புறப்பட்டு போயிட்டா எந்த மனுஷனாலும் சரி, எந்த சத்துருவானாலும் சரி, எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சேனைகளின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் அன்பின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் கிருபையின் தேவன். அதே நேரத்தில் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லவர், அந்த சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் அவர் புறப்பட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கட்டுகள் திரிப்புண்டு போகிறது. உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்கள் திரிப்புண்டு போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சிசரா நிர்மூலமாக்கப்படுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கானானிய ராஜாக்கள் நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போராட்டத்தின் வல்லமைகளும், கசப்பின் ஜீவியத்தின் வல்லமைகளும், அடிமைத்தனத்தின் வல்லமைகளை தேவன் இன்றைக்கு அவர் நிர்மூலமாக்கும்படி இன்றைக்கு அவர் புறப்பட்டு விட்டார். நான்காவதாக கர்த்தர் எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிறாராம்? அந்த வசனம் சொல்லுது, 15வது வசனம் சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 4:15 சொல்லுது, கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். கர்த்தர் உங்களை எழும்பு என்று சொல்லிட்டு உங்களுக்கு முன்பாய் அவர் போகிறார் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் உங்கள் சத்துருக்களை பட்டய கருக்கினால் கலங்கடிக்கிறார். அவர் உங்களுக்கு விரோதமாய் கம்பீர சத்தத்தோடு வந்திருக்கலாம். என்னிடத்துல 900 ரதங்கள், இரும்பு ரதங்கள் என்று இருக்கு என்று பலத்தோடு வந்திருக்கலாம். என் கூட என்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களும் என் கூட வந்திருக்கிறார்கள் என்று ஆர்ப்பரிப்போடு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர்களை பட்டய கருக்கினால் கலங்கடிக்கிறார். அவர்களுடைய மனங்கள் மனவடிவாகிறது. அவர்களோ திரித்து ஓட போகிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு முன்பாக கம்பீர சத்தமிட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் பட்டய கருக்கினால் அவர்களை கலங்கடிக்கிறபடியினால், அவர்களை நிர்மூலமாக்குகிறபடியினால், அவர்களை வெட்டி போடுகிறபடியினால், அவர்களோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் கலங்கடிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசின மனிதர்கள் கலங்கடிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் கலங்கடிக்கப்படுகிறார்கள். உங்களை ஒடுக்கினவர்கள் கலங்கடிக்கப்படுகிறார்கள். கசப்பின் ஜீவியத்தை கொடுத்தவர்கள் கலங்கடிக்கப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தரினால் வருகிற பாராக் என்கிற பேதானுடைய ரட்சிப்பின் 4வது அடையாளம். உங்களுக்கு விரோதமாய் இதுவரைக்கும் கம்பீர சத்தமிட்டு நல்லா சிரிச்சு உங்களுடைய போராட்டத்தையும் உங்கள் கசப்பின் ஜீவியத்தை பார்த்து உங்களை சிரித்தார்கள் அல்லவா? அவர்களோ இன்றைக்கு கலங்க போகிறார். இந்த இரவு நேரத்தில் அவர்களை கலங்க செய்கிறார். அன்றைக்கு தானியேல் சிங்க குகையிலே போட்ட பொழுது நேபுகாத் நேச்சர் கலங்கினான். அவனால் இரவு முழுவதும் நித்திரைக்கு போக முடியவில்லை. அவன் காலையிலே புறப்பட்டு வந்து, தானியேலே உன் தேவன் என்னை ரட்சித்தாரா என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இரவு முழுவதும் அவன் கலங்கடிக்கப்பட்டான். அவன் ஒரு ராஜா தான். அவனுக்கு நல்ல மெத்தை இருந்தது. அவனை சுற்றிலும் ஆட்கள் இருந்தார்கள். அவனை சுற்றிலும் வாசனை வஸ்துக்கள் இருந்தது. ஆனாலும் அவன்
கலக்கத்திலே நிறைந்தவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்கள், எந்த ராஜாக்கள் எழும்புகிறார்கள், எந்த சிஸ்டரா எழும்புகிறார்கள், எந்த பலவான்கள் எழும்புகிறார்கள், எந்த மனிதர்கள் எழும்புகிறார்கள், எப்படிப்பட்ட சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார், அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு கலங்க போகிறார்கள். கர்த்தர் அவர்களை பட்டய கருக்கினால் கலங்க பண்ணுகிறார். இந்த வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு தெரியுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 15 சொல்லுது, கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். இங்கு பாராக் அவர்களை கொன்று போட்டான்னு சொல்லப்படல. பாராக்கினுடைய பட்டயம் அவர்களை கலங்கடித்தது என்று சொல்லவில்லை. தேவன் அவர்களை கலங்கடித்தார். இதுதான் எழுந்து போ என்பதற்கான அடையாளம். எழுந்து போ என்று கர்த்தர் சொல்லிவிட்டால் நீங்க போய் யுத்தம் பண்ண போகிறது கிடையாது. நீங்க யுத்தத்துல இருக்கலாம், உங்க கையில பட்டயம் இருக்கலாம், உங்க கையில வல்லமை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறார். அவர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களை கலங்கடிக்க பண்ணுகிறார். நீங்களோ யுத்த களத்தில் நின்று கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்து அவரை நீங்கள் துதித்துக் கொண்டிருப்பீர்கள். வசனம் சொல்லுது பாருங்க, பாராக் அங்க இருந்தான், ஆனா கர்த்தர் தான் அவருடைய பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். அவனுடைய பட்டயத்திற்கு அங்க வேலையே இல்லை. இன்னைக்கு உங்க பட்டயத்திற்கு வேலையே இருக்க போகிறது கிடையாது. இதுவரைக்கும் உங்க பலத்துல நீங்க போராடுனீங்க, 20 வருஷமா போராடுனீங்க, அநேக நாட்களாய் போராடுனீங்க, உங்க பட்டயத்தை தூக்கி தூக்கி நீங்க போராடுனீங்க. ஆனாலும் இன்றைக்கு இதுவரைக்கும் ஜெயம் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவருடைய பட்டயத்தோடு வருகிறார். அவர் உங்கள் சத்துருக்களை கலங்க பண்ணும்படியாய் வருகிறார். அந்த பட்டய கருக்கு வந்தவுடனே அங்கு ஒரு கலக்கம் வரும். அவர்கள் தெரிப்புண்டு ஓடுவார்கள். ஐந்தாவதாக அந்த ரட்சிப்பு சொல்லுது பாருங்க, தேவன் வசனம் சொல்லுகிறது, அதே 15 கடைசி பது சொல்லுது, கர்த்தர் பட்டய கருக்கினால் கலங்கினதுனால சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். கால்நடையாய் ஓடி போனான். இந்த வசனம் அதை தெளிவா சொல்லுது பாருங்க, கால்நடையாய் ஓடி போனான். அவன் ஓடி போனான் மாத்திரம் இல்ல, கால்நடையாய் ஓடி போனான். ஏன் தெரியுமா? அவனுடைய நம்பிக்கை அந்த 9,900 ரதங்கள். அவன் எப்ப வந்தாலும் ரதத்துலதான் வருவான். அவனோட 900 ரதங்கள் வரும். அவன் வந்தாலே சொல்லுவான், ஏன் 900 ரதம் என்று இருக்கு, அது இருந்தா போது நான் எல்லாரையும் ஜெயிப்பேன் என்று வந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவனை எப்படி ஓட பண்ணுகிறார் தெரியுமா? கால்நடையாய் ஓட பண்ணுகிறார். அதுதான் தேவன் உங்க கையில ஒப்பு கொடுப்பதற்கான அடையாளம். அவன் பலத்தை தேவன் உருவி போடுகிறார். அவர்கள் எந்த ஆதாரத்தோடு வந்தாலும் சரி, யார் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று வந்தாலும் சரி, எந்த மனிதர்களின் பலத்தோடு வந்தாலும் சரி, அல்லது எந்த அதிகாரிகளின் வார்த்தையின் நம்பிக்கையோடு வந்தாலும் சரி, அவர்களின் பலத்தை தேவன் இன்றைக்கு உருவி போடுகிறார். அவர்களோ கால்நடையாய் ஓடி போவார்கள். அவர்கள் ரதங்களும் சரி, அவர்களுடைய இரும்பு ரதங்களும் சரி, அவர்களுடைய எல்லா நம்பிக்கைகளும் சரி அங்கு நிர்மூலமாக்குகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சத்துருக்களை பட்டய கருக்கினால் கலங்க பண்ணுகிறான். என்ன அர்த்தம்? அவர்களுடைய பலன்கள் உருவி போடப்பட்டு அவர்களோ கால்நடையாய் ஓடி போகிறார்கள். நீங்களோ குதிரையிலே உட்கார்ந்து இருப்பீர்கள், நீங்களோ ரதத்திலே உட்கார்ந்து இருப்பீர்கள், ஆனால் அவர்களோ தரையிலே ஓடுவார்கள். இதுவரைக்கும் அவங்க ரதத்துல இருந்தாங்க, ஆனா இனிமே நீங்க ரதத்துல இருக்க போகிறீர்கள். இதுவரைக்கும் அவர்கள் குதிரை மேல இருந்தாங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் குதிரை மேல் இருக்க போகிறீர்கள். அவர்களோ கால்நடையாய் ஓடி போகிறார்கள். கடைசியா 6வதாக எப்படி ரட்சிப்பு வருது பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, 16வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமா எழும்பின சிறியவர்களாய் இருந்தாலும் சரி, பெரியவர்களாய் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகாரத்தோடு உங்களுக்கு விரோதமா எழுப்பி உங்களை கலங்க பண்ணினாலும் சரி, அதிக பலத்தோடும் அதிக அதிகாரத்தோடும் கிளம்பி வந்து உங்களை கலங்க பண்ணினாலும் சரி, எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரி, அவர்களில் ஒருவரும் இன்றைக்கு மீதியாய் இருக்க போகிறது இல்லை. எல்லா சத்துருக்களை தேவன் துடைத்தெறிய போகிறார்.
இதுதான் பாராக் என்கிற பேதானின் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு. அவர் உங்களுக்கு முன்பாய் சத்துருக்கள் இருக்க போகிறது கிடையாது. சாலமோனுடைய நாட்களிலே அவனை சுற்றி இருந்த தேசங்களே அவனுக்கு அமெரிக்கையா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லை. அதே போல இன்றைக்கு நீங்க யுத்தத்தில் இருக்கலாம், ஆனா இனிமேல் உங்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவரும் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு விரோதமாய் வந்த சிசராவும் சரி, அவனுடைய ரதங்களும் சரி, அவனுடைய சேனாதிபதிகளும் சரி, அவனுடைய எல்லா சேனைகளும் சரி, அவனுடைய எல்லா ஜனங்களும் சரி, ஒருவரும் இல்லாமல் தேவன் பட்டய கருக்கினால் கலங்க செய்து அவர்களை ஓட செய்ய போகிறார். இதுதான் தேவன் இன்றைக்கு இரவிலே கொடுக்கிற யாதோனின் ரட்சிப்பு. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பாராக்கின் ரட்சிப்பை காட்டுகிறது. அப்ப பேதானின் ரட்சிப்பு என்பது ஒருவரும் நமக்கு முன்பாய் நிற்பது இல்லை. ஒருவரும் நமக்கு முன்பாய் நிற்பதில்லை. எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடுவோமாக. தேவ சமூகத்திலே கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த பேதானின் ரட்சிப்பு எனக்கு வேணும், பாராக்கின் ரட்சிப்பு எனக்கு வேணும். நீங்க அவர்களை என் கையில இழுத்து நீங்க கொடுத்தீங்க. ஆனால் முதலாவது என்னை சுத்திகரிங்க, இரண்டாவது என் சத்துருக்களை பட்டய கருக்கினால் கலங்கடிங்க என்று சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். தேவன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூர்ந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் தேவன் எங்களோடு கூட இருந்து சிசராவை எங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பேதானின் ரட்சிப்பை குறித்து காண்பித்தீர் அல்லவா? அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்களாக. இவர்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் கசப்பின் ஜீவியத்தை கொடுத்தார்களோ, இவர்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் பலவானை போல் காணப்படுகிறார்களோ, இவர்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் சிசராவை போல் காணப்படுகிறார்களோ, அவர்களை நீ நிர்மூலமாக்குவீராக. இவர்களை நீர் எழும்பி போக செய்யும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் புறப்பட்டு போவீராக. உம்முடைய பட்டய கருக்கினால் அவர்களை கலங்க பண்ணுவீராக. சத்துருக்கள் தெரிப்பொண்டு ஓடுவார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பாய் ஒருவரும் நிற்கக்கூடாது கர்த்தாவே. குறிப்பாய் நீ சொன்ன வார்த்தையின்படி இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் தாபோரில் ஏறுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை நீ சுத்திகரிப்பீராக. இந்த இரவு நேரத்திலே சுத்திகரித்து இனிமேல் உமக்காய் இவர்கள் எழுந்து போவார்களாக. உமக்காய் வைராக்கியமாய் எழும்புவார்களாக. ஊழியத்தை செய்யும்படி, ஜெபத்தை ஏறெடுக்கும்படி, கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ள பாராக்கை இவர்கள் எழும்புவார்களாக. ஆண்டவரே, அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் வல்லமையும் பிள்ளைகளோடு இருப்பதாக. பேதானின் ரட்சிப்பை தேவன் கொடுத்தீர் அல்லவா? இன்றைக்கு இரவு முதற்கொண்டு இவர்களுக்கு அந்த ரட்சிப்பு வரட்டும். நாளைக்கு காலையில் இவர்கள் எழுந்து பார்க்கும் பொழுது ஒரு சத்துரும் இவர்கள் பாளையத்தில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. இவர்கள் குடும்பத்தில் ஒரு சத்துரும் இருக்கக்கூடாது. எல்லாம் சமாதானமாய் மாறணும். கசப்பின் ஜீவியம் மதுரமான ஜீவியமாய் நீ மாற்றுவீராக ஆண்டவரே. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ணா மகிமை நமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த ஜெப வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக. மத்தியானத்தில் இருக்க அந்த ஜெப வேலையை ஆண்டவரே, ராஜாங்க பண்டிகைக்கான அந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு அற்புத அடையாளங்களை எங்கள் ஊழியத்திலே நீ செய்திருவீராக. அப்படி நீ செய்தற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கண்ணமையில் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.